திருவாரூர் சார், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவருக்கு ஏற்கனவே இந்த செயல் தலைவருங்கிறது இந்த ஸ்ரீகாந்தியை ஏற்கனவே நியமிச்சிருக்கிறாங்க. இதே போல் அந்த இளைஞரணி தலைவராக அந்த முகுந்தனை நியமிக்கும் போது பிரச்சனையாக இருந்தது. இப்போ மீண்டும் அவர்களுக்கு அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது டாக்டர் ராமதாஸ் அவர்களால் இந்த பொறுப்புகள் வன்னியர் சங்கம் பாமக தலைவர் 2 பொறுப்புகளும் இணைத்தே அன்புமணிக்கு வழங்கப்படும். அது தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது. இது தவிர கூட்டணியும் அணிமாறக்கூடிய சூழ்நிலை இப்போது இல்லை. ஆனால் உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி கண்டிப்பாக இருக்கும் என்று பாமக தரப்பில் ஒரு அந்த பேச்சு இருக்கிறது. நீங்க நெருக்கமா பழகிருக்கீங்க உள்ள எல்லா தலைவர்கள்ட்டையும், அதனால சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் தள்ளி போவாது கூட்டணி. சீக்கிரமே இணைஞ்சிருவாங்களா? கூடிய விரைவில் நான் சொல்றது கூடிய விரைவில். உள்ளாட்சி தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அது அந்த 6 மாசத்துக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடத்துறாங்களா இல்ல தள்ளி போடுறாங்களான்ற பிரச்சனை இருக்கு. அதனால இந்த கூட்டணியில் அடைஞ்சிருவாங்களா சார்? ஆமா, அது ஏன்னா மதிமுகவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அவங்க சின்னத்துல இல்ல, உதயசூரிய சின்னத்துல இருக்காங்க. அவங்க இணைய முடியாது. வேணா ராஜினாமா பண்ண முடியும் அந்த எம்எல்ஏக்கள். வேணா வைகோ மட்டும் இறக்கலாம். அவங்க எம்எல்ஏ இணையணும்னா அவங்க ராஜினாமா போகணும் கண்டிப்பா. இல்லன்னா கட்சி தாவல் சட்டப்படி அந்த 2 எம்எல்ஏவும் ஆட்டோமேட்டிக்கா தகுதி நீக்கத்துக்கு வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அதனால அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ண தயாரா இருக்கிறாங்கன்னு பிரச்சனை இருக்கு. அதனால அந்த கட்சிக்கு பிரச்சனைகளை சந்திச்சு சேரணும். இவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அன்புமணி அவர்கள் எடுக்கிற முடிவு தானே. இல்ல அதனால திருவாரூர் சார், நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப இவங்க அணி மாறுவது உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக விரைவிலே நடக்கும்னு சொல்றீங்களா? விரைவில் 100% நடக்கும். அவங்க மந்திரி சபையிலும் இடப்பாங்க. நம்ம சத்தியம் தொலைக்காட்சி நான் இப்ப சொல்றேன். அது நீங்க நடக்கும்போது நம்ம இதே விவாதத்தை திரும்பி வேணா பேசலாம். ஓகே. திருவாகாந்தி சார் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சரவையில் விரைவில் இணையுங்கிறாங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதித்துறை அமைச்சராக இப்போது வன்னிய அரசு பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில எல்லார் கட்சியுமே, பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளுமே இப்பொழுது ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு வெற்றியை பெற்ற ஒரு கட்சியில் ஒட்டுமொத்தமாக இணைவதற்கு அது உண்மையிலே என்ன காரணம்னு ஃபீல் பண்றீங்க சார்? காசா, பணமா, பதவியா, அல்லது செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கா? எல்லாத்தோட கலவை அதுதான். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக அதிமுகவை தவிர மற்ற எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மை தாவேக்காக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பலத்தோட இல்லை. எல்லாமே 2 சீட்டு இல்லை 4 சீட்டு இல்லைன்னா 1 சீட்டு இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு 5-6 கட்சிகள் 7 கட்சிகள் சேர்ந்தால்தான் தாவேக்காக்கு பலம் கிடைக்கிறது. இருக்க வேண்டியது ஒரு 10 சீட்டு தான். ஆனால் இந்த 10 சீட்டுக்கு 5-6 கட்சியை சேர்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் இப்போ சிக்கல். அந்த சிக்கல்ல இருக்கிறாங்க. இப்போ நம்ம காந்தியை சொன்ன மாதிரி ஒரு வழி இருக்குது. என்னன்னா, இப்போ பாட்டாளி மக்கள் இது விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் 6 எம்எல்ஏக்கள் வெளியே அப்படின்னா, இது 4 எம்எல்ஏக்கள் உள்ள வராங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 5 பேர் இல்லை, 5 சீட்டு கம்மி. அப்படி இருக்கும்போது இந்த மெஜாரிட்டியே போதுன்ற நிலைமையிலும் வரலாம். ஏன்னா இடைத்தேர்தல் வர்ற வரைக்கும் 5 சீட்டு கம்மி இருக்கிறதுல தான் நம்மளுக்கு மெஜாரிட்டி வேணும். இதுல எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு இடைத்தேர்தலோ இல்ல அடுத்த சட்டமன்ற தேர்தலோ அடுத்த நாடாளுமன்ற தேர்தலோ வருவதற்குள் இந்த ஆதரவு கட்சிகள் அணியில பல மாற்றங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒருத்தர் உள்ள வந்தா இன்னொருத்தர் வெளியில போவார், இன்னொருத்தர் வெளியே வந்தா இன்னொருத்தர் உள்ள போவார். இது ஒரு நிலையான ஆதரவு இல்லாதது அரசுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கும்ல? மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கும். தாவேகா அரசுக்கு விஜய் அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கும். ஏற்கனவே அனுபவம் இன்மை ஒரு நெருக்கடியா இருக்குது. அதற்கு மேல இதுக்கு மேல அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு நம்பகத்தன்மை, இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லாத போயிடும். இந்த மாதிரி மாறி மாறி கூப்பிட்டு இவங்க சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடும். ஒருவேளை இப்ப நீங்க சொன்ன மாதிரி வைகோ அவர்கள் அவருடைய கட்சியை வேணா இணைக்கலாம், எம்எல்ஏக்கள் வரமாட்டாங்க. ஒருவேளை உறுதியா சொல்றீங்க நீங்க. அவங்க அதான் 10th ஷெட்யூல்ல தெளிவா இருக்குதுங்க. 10th ஷெட்யூல் என்னன்னா, பார்லிமெண்டரி பார்ட்டி வேற, ஒரிஜினல் பார்ட்டின்றது வேற. பாராளுமன்ற சட்டமன்றமோ பாராளுமன்றத்தில் அந்த எம்எல்ஏக்கள் இருக்கிற கட்சின்றது ஒண்ணு, வெளியே இருக்கிற கட்சின்றது ஒண்ணு. இந்த வெளியே இருக்கிற கட்சி இணைஞ்சால் சட்டமன்றத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் விருப்பப்பட்டால் இணையலாம். அதுவும் 2/3 2 பங்கு இணைஞ்சால்தான் அவர்களுக்கு அங்கீகாரம்.
அப்படி இணையாமல் நாங்கள் இப்படியே தான் இருப்போம், நாங்கள் ஜெயிச்ச சின்னத்தில் தான் இருப்போம்னா அதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, அதை எதுவுமே கேட்க முடியாது. இத்தனைக்கும் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சவங்க. அதனால ஒரே வழி ராஜினாமா பண்ணிட்டு போனால்தான், இல்லைன்னா அவர்கள் உரிமை அங்கே காப்பாற்றப்படும். அவர்கள் திமுக எம்எல்ஏக்களாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால கட்சி வேணா போய் இணையலாம், கட்சி போய் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அது வேணா செய்யலாம். ஆனால் இது எல்லாம் எப்படின்னா நம்பகத்தன்மையை உருவாக்குமா அப்படின்னு. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல் வெளியேந்தான் ஆதரவுன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் அதிமுகவை அபகரித்து அதிமுகலேருந்து சில பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு அமைச்சர் கொடுப்பீங்களோ அந்த எண்ணம் வரும்போது தான் இவங்க சொன்னாங்க, நாங்கள் அமைச்சரவையில் வர தயாராக இருக்கிறோம், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சட்டத்தை மீறி மரபை மீறி நீங்கள் எதிர வரிசையில் நீங்கள் தேடக்கூடாது, அங்கே நீங்கள் அமைச்சர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க மறுபடியும் உள்ளே சேர்ந்தது. இல்லைன்னா வெளியேந்த ஆதரவு தான் ஆரம்பத்தில். அதனால இப்போ உள்ள சேர்ந்து அதுக்காகத்தான் இவங்க உள்ள சேர்ந்தாங்க. காங்கிரஸ் முதல்ல இருந்தே இணக்கமாக போயிடுச்சு. அது பிரச்சனை இல்லை. இந்த சிக்கல் எல்லாம் இருக்கிறதால தான் பாட்டாளி ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன அளவுக்கு நினைக்கிறாங்கன்றது தெரியாது, அது நம்மளுக்கு உண்மையே தெரியாது. அவங்க அதிமுக கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே வரணும் சொல்லலை. அதே மாதிரி தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக கூட்டணி எப்பவுமே அப்படின்னா அவங்க தனித்தனியாக தான் இருப்பாங்க. திமுக கூட்டணி தான் தேர்தல் முடிஞ்சாலும் ஒன்னாவே இருக்கும். அதிமுக கூட்டணி இயற்கையா பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர்கள் கட்சியை வளர்க்க. அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவையில் இப்போ எஸ்பி வேலுமணி அவர் போய் கை கொடுக்குறாரு, வெளிநடப்பு பண்ணால் அவர் இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் போகிறது இல்லை. இந்த நெருடல்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பது அந்த கட்சி ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, கட்சி ஒற்றுமையாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் போயாச்சு. இப்போது ஓபிஎஸ் தனக்கு 1.5 கோடி தொண்டர்கள் என்கிட்ட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் திமுகவில் போய் சேர்ந்தார். திமுகவில் போய் சேர்ந்த பிறகு திமுக ஓட்டு கிட்டத்தட்ட 20-30 லட்சம் ஓட்டு கம்மியாக இருக்குது இப்போ போன தேர்தலுக்கு. அதே மாதிரி தான் அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டாங்க, செங்கோட்டையன்கள் போயிட்டாங்க, ஓபிஎஸ்கள் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லும்போது தான் 1.4 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதனால என்ன, இந்த தனிப்பட்ட நபர்கள் கிடையாது. ஆனால் பார்க்கறதுக்கு பலவீனம் அடைஞ்ச மாதிரி தெரியுமானா நீங்கள் சொல்றது என்னன்னா 25 எம்எல்ஏக்கள் கட்சி விதியை மீறி கட்சி கட்டுப்பாட்டை மீறி எதிர ஆதரவு தெரிவிக்கும் பொழுதே அந்த இடர்பாடு வந்துருச்சு. அவர்கள் வேறு வழி இல்லாமல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா பிரகாரம் நம்ம பதவி போயிடும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. கடைசி நாள் 28ஆம் தேதி முடிவு எடுக்கணும். 15 நாள் முடியுது அந்த கண்டோன் பீரியடு, மன்னிப்பு கேட்க வேண்டிய பீரியடு. 27ஆம் தேதி மன்னிப்பு கேட்டு அன்னைக்கு 28ஆம் தேதி முடியுது, கடிதம் கொடுக்குறாங்க. அப்போ அதற்கு பிறகு அவர்களுக்கு இணக்கமாக இருப்பாங்கன்னா அது நல்ல அனுபவத்தோடு இணக்கமாக இருந்தால் நீங்கள் இணக்கமாக இருக்க முடியும். இல்லைன்னா இந்த நெருடல்கள் இருந்துனே இருக்கும். ஏன்னா அவர்கள் இருந்த அந்த வல்லமை மிக்க பதவிகள்லாம் மாவட்ட செயலர்கள் அடுத்தவர்கள் கொடுத்தாச்சு. அந்த 15 நாளில் இவர்கள் கூட இருந்தவங்க தான், அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதை உடனே மாற்றவும் முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் இந்த காயங்கள் ஆறுவதுக்கு காலம் எடுக்கும். அந்த காலம் வரைக்கும் அனுபவஸ்தர்கள் இருக்கணும், வெயிட் பண்ணணும்.